ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு 1000 கேலரிஸ்க்கு எப்படி நம்ம மீல் பிளான் பண்றது, டயட் பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே ஒரு டேவை ஒரு நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்ல ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம பாடிக்கு அந்த பூஸ்டப் கொடுக்கும், நம்ம மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணன்றது இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். இல்லைனாலும் இப்போ டக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் பெப்பரு, சின்னமின், இன்னும் மஞ்சள் அதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படி பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு லெமன் இருந்தால் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் டீடாக்ஸ் ட்ரிங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் இவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும்னா ஒரு கட்டோரி நான் போட்டிருப்பேன். இது ஒரு ஸ்மால் பவுலுக்கு ஈக்குவலாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்டு இருக்கிற அந்த பவுல் தெரியுதுல்ல, அந்த பவுலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெசிபி ரவா கிச்சடின்னு சொல்லுவாங்க. இது வேற லெவலில் இருக்கும். டயட்டில் இருக்குன்ற ஃபீலிங்கே வராது. இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் செப்பரேட் வீடியோவே போடுறேன். ஏன்னா தெலுங்கு சேனலில் ஆல்ரெடி இது போட்டிருக்கேன். அது உங்களுக்கு அப்படியே ரிக்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் மார்னிங் ஸ்நாக் நம்ம ஒரு கிறிஸ்பியாக சாப்பிடணும் போல் இருக்குன்னா கிரவுண்ட் நட்ஸ் ஃப்ரைடு நம்ம ரோஸ்டடு கிரவுண்ட் நட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லன்ச் டைமில் அதே சேம் கப்பு குவான்டிட்டி ரைஸ், ஒயிட் ரைஸு இல்லை ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடணுன்றவங்க ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா கீன்வா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் முருங்காய் கறி, இன்னும் சொரக்காய் கறி எடுத்திருந்தேன், ஒரு எக் எடுத்திருந்தேன். இதில் நீங்கள் இந்த கறி தான் எடுக்கணும்னு இல்லை, ஆனால் எக்கு மட்டும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண பாருங்கள். கறீஸ் ஒரு 2 வச்சா நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதிகமாக சாப்பாடு மேலே அதிகமாக போகாமல் நம்ம கரீஸில் கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால தான் மோர் தென் 1 கறி வச்சா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கேலரிஸு மேனேஜ் பண்ணலாம். ஈவினிங்காக ஒரு ஒர்க் அவுட் இல்லைன்னா சும்மா ஒரு வாக்கிங் ஏதாச்சும் மினிமல் ஆக்டிவிட்டி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் டயட் பண்ணாலும் எக்ஸசைஸும் கண்டிப்பாக நம்ம ஒரு 20% கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு டின்னருக்கு லைட்டாக நம்ம ஃபில்லிங்காக இருக்கணும்னா இந்த மாதிரி சிக்கன் ரோலு இல்லை பன்னீர் ரோல் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்துக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி காட்டுறது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு 1000 கேலரிஸ் தான் வந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக 1000 கேலரிஸ் தான் எடுக்கணும்னு அப்படி ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட ஹைட்டு வெயிட்டு போட்டு அது எத்தனை கேலரிஸ் எடுத்தால் நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகும்ன்றது அது பார்த்துக்கிட்டு பண்ணணும். அது எப்படி பார்க்கணும், எப்படி செக் பண்ணணும்னு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எதெல்லாம் நான் மீல் பிளான் பண்ணியிருக்கனோ அதுக்கு எல்லாத்துக்குமே கேலரிஸ் கவுண்ட் பண்ணிட்டோம். எங்கள் நேம்ஸ் தெலுங்கில் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆல்ரெடி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கள. ஸோ நீங்கள் குவான்டிட்டி, கேலரிஸ் இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம எவ்வளோ சாப்பிட்ருக்கோன்றது எல்லாமே இதில் போட்டிருக்கேன். இது எல்லாமே சேம் எக்ஸாக்டாக இருக்காது. கொஞ்சம் ஒரு 100 கேலரிஸ் இப்படி அப்படி இருக்கும். அதனால ஒரு 1000 கேலரிஸ்க்கு மீல் பிளான் பண்ணுறோன்னா அது 900 கேலரிஸாகவும் இருக்கும், 1100 கேலரிஸாகவும் இருக்கும். அதனால் நம்ம இப்படி அப்படி கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் எதுவும் எடுக்கல. இதுதான் இன்னையோட என்டையர் மீல் பிளான் ஆர் டயட் பிளான். இந்த மாதிரி கேலரி கவுண்ட் பண்ணி மீல் பிளான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டயட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.